நாங்களும் செலுத்தவரா? இல்லை இல்லை, நாங்களும் சிறந்த பேச்சாளர் என்பதை கேட்டபடி காரைக்காலிலிருந்து பிஎஸ்சியை தன்னுடைய படிப்பினாக கொண்டு, தமிழையை தன்னுடைய மூச்சாக கொண்டு, பேச்சினை என் சுவாசமாக கொண்டு இங்கே பேச வந்திருக்கேன் நுஸ்ரத் ஃபாத்திமாவை இந்த இலக்கிய சார்பாக வரவேற்றமைக்கிறேன். நுஸ்ரத் ஃபாத்திமா விரைவில் மேடைக்கு வரவும். நாடெல்லாம் வள்ளுவனை நகலெடுக்கும், நகரெல்லாம் கம்பனது புகழ் விரிக்கும், ஏடெல்லாம் இளங்கோவன் நகல் பதிக்கும், எழுத்தெல்லாம் பாரதியை படம் பிடிக்கும். தமிழ் அன்னையை வணங்கி மற்றும் அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழ் அன்னை மடியில் மயங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. 3000 ஆண்டு தொன்மையும் தொடர்ச்சியும் கொண்ட உலகின் உயர்தனி செம்மொழி, 8 கோடி மக்களால் பேசப்படும் தன்னிகரற்ற மொழி, தமிழரின் பண்பாட்டை தன்னகத்தே கொண்ட மொழி, இலங்கையிலும் சிங்கப்பூரிலும் அரசு மொழியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ் மொழி. எத்தனை மொழிகள் இருந்தாலும் எத்துணையும் இல்லாமல் வீர நடை போடும் முனையங்கள் தாய்மொழியாக அடைந்தது எண்ணி பெருமிதம் கொள்கிறோம். எல்லா மொழிக்கும் இல்லாத சிறப்பு தாய்மொழி ஆகிய எங்கள் தமிழ் மொழிக்கு உண்டு. ஏனென்று சொன்னால் தமிழில் ஆ என்றால் அம்மா, ஆடுன்னு படித்தோம். இங்கிலீஷில் ஏ ஃபார் ஆப்பிள்னு படிக்கிறோம். உணவிலிருந்து தொடங்குவது வேற்றுமொழி, உணர்விலிருந்து தொடங்குவது தான் எங்கள் தமிழ் மொழி. உலகில் ஏனைய மொழிகளில் எழுத்துக்கு இலக்கணம் உண்டு, சொல்லிற்கு இலக்கணம் உண்டு, ஏன் யாப்பானிகளுக்கு கூட இலக்கணம் இருக்கிறது. ஆனால் தாய்மொழி தமிழ் மட்டும்தான் வாழ்வுக்கே இலக்கணம் அமைத்து சிறந்து மிளரும் வளமான மொழியாகும். உலகில் பழமையான நாகரிகம் என்று அழைக்கப்படும் சுமேரிய நாகரிகம் வெறும் 4000 ஆண்டு முந்தையதான். ஆனால் தமிழில் நக்கீரர் இறையனார் அகப்பொருள் என்ற நூலில் 3 தமிழ் சங்கங்கள் 20000 ஆண்டுகளாக நடைபெற்றது என்று கூறியிருக்கிறார். ஆக இனிமேல் நாம் 2000 ஆண்டு பழமையானவர்கள் என்று கூறுவதை விட்டுவிட்டு 20000 ஆண்டு முந்தைய உலகின் முதல் இனம் நாம் தமிழினம் என்று பெருமையுடன் சொல்வோம். இன்று மதம், மொழி, இனம், நிறம் கடந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முதல் முழக்கமிட்டது நம்முடைய தமிழ் மொழியே. தகுதி உள்ளதே தப்பி பிழைக்கும் என்ற டார்வினின் கூற்றுக்கேற்ப தமிழ் இத்தனை ஆண்டுகளை கடந்தும் இன்றும் தனிமையோடும் தனித்தன்மையோடும் இளமையோடும் நம் இதயங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இதையெல்லாம் அறிந்து சொல்வார்கள் தமிழ் மொழியில் பேசுவது அவமானம் என்று. அப்படியா? தமிழ் மொழியில் பேசுவது அவமானம் கிடையாது, அது நம் அடையாளமாகும். ஆகவே உங்களுடைய தாய்மொழி என்னவென்று கேட்டால் தலை நிமிர்ந்து நெஞ்சுயர்த்தி நரம்பு புட்டக்க சொல்வோம், எங்கள் தாய்மொழி தமிழ் என்று. ஏன் இந்த கூட்டத்தில் இத்தனை பேர் வந்திருக்கிறோமே, எதற்காக? கைத்தட்டலுக்காகவா? பரிசிற்காகவா? நிச்சயமாக இல்லை. நம் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறதே அந்த தமிழ். அந்த தமிழ் மீது நாம் வைத்துள்ள பற்றுணர்வு தான் இன்று அனைவரும் நாம் இங்கு இருக்கிறோம். தமிழை படித்து தமிழோடு உடைத்து தமிழால் பிழைத்து என்ற தமிழச்சியாக தலை நிமிர்ந்து நிற்கும் நான் கர்வத்தோடு கற்சிப்பேன், உலகிலேயே தலை சிறந்த மொழி தமிழ்தான், தமிழ் மட்டும்தான் என்று கூறி பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். தமிழே என்றும் என் முழக்கம். பேசி முடிக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை வீர முழக்கமிட்டு சென்ற பெண்மணிக்கு மனமார்ந்த நன்றிகள்.